ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம போவோம். சரிங்களா? இனிமேல் ஜாதி ரீதியாக வேணால் ஆன்மீக ரீதியாக போவோம். அதாவது வெள்ளை டிஷர்ட் வந்து அடிங்க, அந்த டிஷர்ட்டில் பின்னாடி இந்திரனோட புகைப்படம் வந்து பெருசாக போட்டு அடிங்க. சரிங்களா? இதுவே போதும் நமக்கான ஒரு அடையாளம். இது மற்ற சமூகங்கள் வந்து இந்த மாதிரி அடையாளப்படுத்த முடியுமான்னா கிடையாது. ஆனால் நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்குது. இந்திரன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு புரியக்கூடிய ஒரு மருதநில கடவுள். அப்போ யாராவது காவல்துறை அதிகாரிகளோ கோயில்லையுமே வந்து எந்த சமூகத்தின் அடிப்படையிலையும் எந்த சாதி தலைவர்களோட வந்து பேனர்களோ கட் அவுட்டை வைக்கக்கூடாதுன்றதே வந்து திருவிழாவாக இருந்தாலும் கட் அவுட்டு பேனர்கள் வந்து வைக்கக்கூடாதுன்றது வந்து இதே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவு பிறப்பிக்கணுன்றத ஒரு வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்குது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சாதி ரீதியாக ரிப்பன் கட்டுறதோ இல்லை கொடி கொண்டு வரதோ இல்லை டிஷர்ட் போடுறதோ யார் வந்து பயன்படுத்தக்கூடாது. கோயில் என்பது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதில் வந்து சாதி ரீதியான அடையாளங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து இன்று வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இதை கடைபிடிக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பாலமேட்டில் பேருக்கு பின்னாடி அந்த காலையிலோட உரிமையாளர் பேருக்கு பின்னாடி சாதி பேர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவையும் போட்டாங்க. அதனால பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறைக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை அவிழ்த்திடப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறைக்குன்றதை கட் பண்ணிட்டு மஞ்சமலை கோவில் காலைன்றதை அவுத்துடுறாங்க. இதற்கு காரணமும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நம் சமூகத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் இந்த வேலையை செஞ்சது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுபோதுக்கு நம்ம காலையும் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்ம காலையை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே, அப்போ நமக்கு இல்லாத உரிமை எவனுக்குமே இருக்க வேணாம் அப்படின்றத அவங்களும் எடுத்ததன் விளைவாக வந்து அது நடந்துருச்சு. ஆனால் பாலமேடில் வந்து பேருக்கு பின்னாடி அந்த சாதி பேரை பயன்படுத்துகிறாங்களா இல்லாமல் இருக்கானோ அது. ஆனால் இன்ன வரைக்கும் அதை பயன்படுத்திட்டு இருக்க. போன வருஷம் வந்து அந்த காரணக்காலைகள் இருக்கு இல்லையா, அதாவது தேவேந்திரகுல வேளாண் உறவினருக்கு பாத்தியப்பட்டது நாடார்களுக்கு, செட்டியார்களுக்கு, கவுண்டர்களுக்கு, மறவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த அடிப்படையில் யாருமே அவுத்தூரில். ஆனால் ஒரு சில காலைகளுக்கு பின்னாடியெல்லாம் பேர் வந்து அம்பலம், அப்புறம் இன்னொன்று சொல்லி இதே அந்த பாலமேடு கமிட்டி வந்து சாதி ரீதியாக அந்த பேரை சொல்லி அவிழ்த்து விட்டதை நம்ம கண்கூட பார்த்தோம். அதை மறுபக்கம் இருக்கட்டும். அதாவது இப்போ நம்ம இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வந்து, அதாவது கோயில் என்பது பொதுவான ஒரு விஷயம்தான். எல்லா சமூகத்துக்கும் பொதுவாக கும்பிடக்கூடிய ஒரு தெய்வங்கள் தான். ஆனால் தெய்வங்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் எந்த அளவுக்கு உறவின்முறை தொடர்பு இருக்குது அப்படின்றது வந்து இதற்கு முந்தைய காணொலி எல்லாமே நம்ம மூவேந்தர் மீடியாவில் வந்து போட்டிருப்போம். அது எல்லாமே நம்ம ஆவணப்படுத்தி வச்சுருக்கோம். அதனால் வந்து என்றைக்குமே வந்து இது காலங்காலமாக வந்து மாற போகிறது வந்து கிடையாது. அதனால் வந்து நம்ம ஊடகங்களில் இருக்கிறத முடிஞ்ச மட்டும் நம்ம மக்கள் மத்தியில் வந்து பரப்புங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. இனிமேல் அரசு ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வரலாம். அதே போல் எந்த கோயில்லையுமே வந்து எந்த சமூகத்தின் அடிப்படையிலையும் எந்த சாதி தலைவர்களோட வந்து பேனர்களோ கட் அவுட்டை வைக்கக்கூடாதுன்றதையும் வந்து திருவிழாவாக இருந்தாலும் கட் அவுட்டு பேனர்கள் வந்து வைக்கக்கூடாதுன்றது வந்து இதே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவு பிறப்பிக்கணுன்றதை ஒரு வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஊரில் எல்லா சமூகமும் இருப்பாங்கள்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வந்து கட் அவுட் வைக்கிறது பேனர் வைக்கிறன்றது வந்து வைக்கக்கூடாதுல்ல. அதையும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து முன்னெடுத்தால் அதையும் நாங்கள் வந்து வரவேற்க தயாராக இருக்கோம். ஆனால் இந்த விழாவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான இந்த முதல் மரியாதை இருக்குது. இதை நம்ம எப்படி அடையாளப்படுத்தலாம், அதாவது நம்ம சமூகம் அப்படின்னு வந்து எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். முடிஞ்ச மட்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகள் வந்து இதை பயன்படுத்துங்க. ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம போவோம். சரிங்களா? இனிமேல் ஜாதி ரீதியாக வேணால் ஆன்மீக ரீதியாக போவோம். அதாவது வெள்ளை டிஷர்ட் வந்து அடிங்க, அந்த டிஷர்ட்டில் பின்னாடி இந்திரனோட புகைப்படம் வந்து பெருசாக போட்டு அடிங்க. சரிங்களா? இதுவே போதும் நமக்கான ஒரு அடையாளம். இது மற்ற சமூகங்கள் வந்து இந்த மாதிரி அடையாளப்படுத்த முடியுமான்னா கிடையாது. ஆனால் நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்குது. இந்திரன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு புரியக்கூடிய ஒரு மருதநில கடவுள். அப்போ யாராவது காவல்துறை அதிகாரிகளோ இல்லை வந்து அந்த அரசு துறையிலேருந்து கேட்டாங்க அப்படின்னா, இந்திரன் என்பது ஒரு கடவுள், கடவுளை போட்டு தான் நாங்கள் அடிச்சிருக்கிறோம், சாதி ரீதியாக இருந்து கிடையாது. இது மருத நிலத்திற்கான கடவுள், நாங்கள் மருத நில மக்கள், நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய மக்கள், நாங்கள் சாதி ரீதியாக சேப்பச்சு வந்து போட கிடையாது. அதனால் வந்து சார் தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து எங்களை இடையூறு பண்ணாதீங்க அப்படின்றத வந்து இது பண்ணுங்க. அதற்கு மீறி காவல்துறை இடையூறு பண்ணாங்க அப்படின்னா வந்து நீங்கள் கோர்ட்டை வந்து நாடுங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய
ஊர் குடும்பர்களாக இருக்கட்டும், ஊர் வாரியர்களாக இருக்கட்டும், ஊர் நாட்டாமையாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து நீங்கள் கோட்டை நாடுங்க. அதாவது எந்த காவல்துறை வந்து உங்களுக்கு ஒடுக்குமுறை செய்கிறாங்களோ அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு ரெட்டை போடுங்க, சரிங்களா? அவங்க மேலாம் ஒரு வழக்கை போடுங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம சாதி ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சிவப்பு பச்சை வர்ணக்கூடிய நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டாம். ஆனால் அங்கே கலந்து கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வெள்ளை கலர் டிஷர்ட்டோ இல்லை பச்சை கலர் டிஷர்ட்டோ இல்லை மஞ்சள் கலர் டிஷர்ட்டோ இல்லை சிவப்பு கலர் டிஷர்ட்டோ, அந்த டிஷர்ட்டில் இந்திரன் புகைப்படம், சரிங்களா, மருதநல கடவுளான இந்திரன் புகைப்படத்தை வந்து போட்டு எல்லாருமே வந்து அந்த ஆன்மீக விழாவில் வந்து கலந்துக்கங்க. யாருக்கு நம்ம பொதுமக்களுக்கு யாருக்கு வந்து இடையூறு கொடுக்க வேணாம். ரிப்பன் நம்ம கட்ட தேவையில்ல. அதே தேருக்கு பின்னாடி போகும்போது அந்த ஒரு வர்ணத்தில் அந்த ரெட்டும் கிரீனும் உள்ள மாதிரி அந்த ஒரு புகை மாதிரி ஒன்று வரும், அதெல்லாம் நம்ம வந்து தேவை கிடையாது, சரிங்களா? இந்த சமூகத்துக்கான ஆன்மீக அடையாளம், நமக்கு இந்த சமூகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த ஆன்மீக விழாவில் கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டம் வந்து நாளைக்கு ஆண்டாள் கோவில் தேரோட்டம் அப்படின்றது சொன்னாங்க. இந்த தேரோட்ட நிகழ்வில் ஆன்மீக ரீதியாக இந்திர பகவானை அடையாளப்படுத்தி அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகங்களும் இதை கடைபிடிக்கணுன்றதை ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றி வட்டார இருக்கக்கூடிய என்ன தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வந்து வச்சுக்கிறேன், சரிங்களா? அதனால் வந்து இதை முடிஞ்ச மட்டும் கடைபிடிங்க. இது நம்ம ஆன்மீகம் சம்மந்தமாக தான் கொண்டு போகிறோம், சாதி ரீதியாக வந்து நம்ம கொண்டு போகல. அப்போ இதை தடை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து கிடையாது. முடிஞ்ச மட்டும் ஆன்மீக ரீதியாக இந்திரனை அடையாளப்படுத்தி நம்மளோட தேர்வுரிமை வந்து சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கணும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக வந்து இந்த காணொலி வாயிலாக வச்சுக்கிட்டு, அதே போல் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் தேவேந்திர குல வேளா சமூக மக்களோட உரிமைகள் வந்து மறுக்கப்படுறதா வந்து நமக்கு வந்து அந்த மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் வந்து சட்டை கழட்டியெல்லாம் வந்து வேறு நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அவரோட போராட்ட வடிவம் வந்து இருந்தது. அதையும் பார்க்கும்போது கொஞ்சம் ஏன்னா வேறு அரசுக்கு எதிராக வேறு எந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுக்கிறேன்னு தெரியல. ஏன்னா இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு தேவேந்திர குல வேளா சமூகத்துக்கு எதிராக இருக்குன்றது தெரியுது. ஏன்னா இந்த சமூகம் பண்பாட்டு அடிப்படையில் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ வரலாறு சிறப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியல, இதுக்கு தான் வரலாறு பேசுகிறாங்க, பண்பாடு பேசுகிறாங்க. இன்னைக்கு ஆன்மீகத்தோட மிகப்பெரிய ஒரு அதிர்வு எப்படி இருக்குன்றது இப்போ அவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக கொண்டு போகும்போது இந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது அப்படின்றது வந்து ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒவ்வொரு ஆளும் வந்து நமக்கு எதிராக வழக்கு தொடரும் போது தெரியுது. இந்த சமூகம் கோவிலுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கும் ஆன்மீக ரீதியாக இந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது, சரிங்களா? இந்த சமூகம் எத்தனை கோயில்களில் வந்து மற்றவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கு. எத்தனை பேர் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மக்களை மிரட்டி உருட்டி அந்த கோயிலை வந்து தன்வசம் வந்து கையகப்படுத்திட்டாங்க. எத்தனை கோயில் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுமுறைக்கு பாத்தியப்பட்ட கோயிலை இந்து அறநிலையத்துறை வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்து அறநிலையத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் வந்து இந்து அறநிலையத்துறை அப்படின்றத வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஏன் இதே வந்து ஒரு இஸ்லாமிய கோயிலை வந்து நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதே போல் ஏன் வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்துவ கோயிலை வந்து டேக் ஓவர் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த அரசில் அந்த நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் சாதி ரீதியாக சாதிய வெறியோடு சாதிய வன்மத்தோடு சிலர் நடந்துக்கிறாங்க. இனி வரும் காலகட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் சிந்திங்க. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் சொல்கிறது. ஆன்மீக விழாக்களில் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தில் எப்படி வந்து கடைபிடிக்கணும், எப்படி அணிவித்து போகணும் அப்படின்றத வந்து கடைபிடிங்க. நம்ம பண்பாட்டு அடையாளத்தின் விட்டதின் விளைவாக இன்னைக்கு வந்து நமக்கும் கோயிலுக்கும் தொடர்பு இல்லைன்ற ஒரு சூழல் வந்து நம்மளை வந்து ஒதுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சிலர் அந்த கோயிலுக்குள்ள வந்து உள்ளே போயிட்டாங்க. அதனால் வந்து இழந்த ஆன்மீகத்தை மறுபடியும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வந்து மீட்டெடுக்கணும். அதே போல் ஆன்மீக ரீதியாக இந்த சமூகம் இன்னும் முன் வரணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன். மெயினாக இந்த கோவில் மட்டும் இல்லை, எந்த கோவிலில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கான உரிமை இருக்குதோ அந்த கோயில் எல்லாம் மெயினாக மருதநல கடவுளான இந்திரன் புகைப்படத்தை பயன்படுத்தி இந்திரன் புகைப்படம் பொறிக்கப்படக்கூடிய அந்த டிஷர்ட்டுகள் போட்டு போங்க, சிறப்பாக இருக்குன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.